அமெரிக்கா ஈரான் ரெண்டுமே வெளிநாட்டுக்காரங்க. அந்த ரெண்டு வெளிநாட்டுக்காரங்களும் அங்கதானே சண்டை போடுறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க சண்டை போடுறதால நம்ம வீட்டுல நம்ம யூஸ் பண்ற கேஸோட சிலிண்டர் விலை ஏறுது. கேஸ் சிலிண்டர் புக் பண்ண வீட்டுக்கு ஒழுங்கா வரமாட்டிக்கு. கடைகள்ல கிரில் சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னா அங்கேயும் அதுவுமே இல்லை. விறகடுப்புல என்ன சமைச்சு தர முடியுமோ அதை நாங்க சமைச்சு தரோம், விருப்பம்னா சாப்பிடு, இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. ஒரு சில கடைகள் வச்சிருக்கிற ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கடையை மூடிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவிலே அதான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய வகையில ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் நினைக்கிறேன், மிடில் ஈஸ்ட் பகுதியில இருந்து தான், அதாவது நம்ம யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் வருது. வெளிநாட்டுல இருந்து வருதுன்னா எந்தெந்த நாட்டுல இருந்து வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கத்தார் அண்ட் யுஏஇ அண்ட் சவுதி அரேபியா, இந்த 3 நாட்டில இருந்து தான் நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து இந்தியாவுக்கு வருது. எப்படி வருதுன்னா கடல் வழியா வருது. ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு கடல் வழியா தான் இந்தியாவுக்குள்ள வருது. ஈரான்காரன் அது பக்கத்துல தான் இருக்கிறான். அந்த ஹார்மஸ் பகுதியில எந்த கப்பல் போனாலும், அது எந்த கப்பலா இருந்தாலும் சரி, அந்த கப்பலை நாங்க தரமட்டமா அடிச்சு நொறுக்குவோம். அந்த கப்பல் இந்த வழியா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. எதனால? உனக்கு அமெரிக்காக்காரன் கூட தானே சண்டை, எதுக்கு நீ மற்ற கப்பல் மற்ற நாட்டுக்கு செல்லக்கூடிய கப்பல் எல்லாம் நீ டேமேஜ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, என்னோட பிரச்சனைய நான் உலக நாடு பிரச்சனையா மாத்துவேன். அமெரிக்காக்காரன் அடிக்கும் போது நீ வெடிக்க தானே பார்த்துட்டு இருந்த, எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால எந்த நாட்டு கப்பல் இந்த இதுக்குள்ள போனாலும் நான் அடிச்சு தரமட்டமா நொறுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த ஈரான் இன்னைக்கு இந்தியா கப்பல் மட்டும் இந்தியாவுக்குள்ள போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் நியூஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனால இன்னைக்கு வந்து நமக்கு கேஸ் சிலிண்டரோட நிறைய கப்பல் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 கப்பல் வந்து வந்துட்டு. என்ன கப்பல் பேருன்னு பாத்தீங்கன்னா சிவாலிக் அப்படிங்கிற ஒரு கப்பலும் நந்தா தேவி அப்படிங்கிற ஒரு கப்பலும், மொத்தம் இந்த 2 கப்பலுமே இந்தியாவுக்குள்ள வந்து உள்ள என்ட்ரு ஆயிட்டு, மிச்சம் நிறைய கப்பல்ஸ் வந்து அந்த ஹார்மஸ் அப்படிங்கிற இந்த கடல் பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த கரையோரம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இந்த 2 கப்பல்லையுமே வந்து அதிகமா எல்ஜிபி கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதாகட்டும், கடைகளுக்கு யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர் ஆகட்டும் மேபி கிடைக்கலாம். அதோட ரேட்டும் குறையலாம். வீட்டிலலாம் நீங்க கேஸ் சிலிண்டர் புக் பண்ணீங்கன்னா உடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. போதும்ல, இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணோம்னா புக் பண்ணி 2 நாள்ல வந்துடும். ஸோ அதே சூழ்நிலை வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்ததா இன்னொரு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 கப்பல் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டுங்களா, சேஃபா உள்ள வந்துட்டு இன்னும் டோட்டலா 20 கப்பல், இந்தியாவோட 20 கப்பல் வந்து அந்த ஹார்மஸ் அந்த கடல் பகுதியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த 20 கப்பல் ஃபுல்லாவே வந்து நமக்கு கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இனிமேல் நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ஒரு 2-3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் வந்து ஈரான்காரங்க வந்து இல்லை எந்த கப்பலுமே நாங்கள் விட மாட்டோம். இப்போதான் சமீபத்தில் தான், நேற்று தான் இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அனுமதி கொடுக்காம இருந்தாங்கல்ல. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேஸோட சிலிண்டர் ரேட்டு வந்து ஏறிச்சு, தாறுமாற ஏறிச்சு. அண்ட் சிலிண்டர் புக் பண்ணீங்கன்னா ஒழுங்கா வீட்டுக்கு வராமல் இருந்துச்சு. அண்ட் அது போக ஃபியூயல் பெட்ரோலும் பிரைஸ் ஏத்துறதா அப்படிங்கிற மாதிரியான டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ வெளிநாட்டில் சண்டை போட்டா கூட நம்ம நாட்டில் இந்த பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியாவுக்குள்ள கேஸ் சிலிண்டர் வந்து வர்றது கப்பலில் வந்து அலோவ் பண்ணிட்டாங்களே, சண்டை போர்லாம் முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியலைங்க. இன்னும் சண்டை போர் நிலவரம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் ட்ரம்ப்புக்கு யூஎஸ் காரங்க ஈரான்காரங்க மேல போர் அடிக்க தான் செய்யறாங்க. ஈரான்காரங்க மறுபடியும் யூஎஸ் மேல போர் தொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் நமக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது. பொதுவாக நம்ம கண்ட்ரி எல்லாமே நண்பர்களாக தான் எல்லா கண்ட்ரியுமே, எல்லா நாட்டு மக்கள், எல்லா நாட்டு பிரதமருமே நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் சப்போர்ட்டாக போய் நிற்க மாட்டோம். நம்ம நடுவில் நிற்போம். இப்போ அவன் மேலே தப்புனா தப்பு இருக்குப்பா, இல்லைப்பா அவன் மேலே தப்பு இல்லைப்பா, என்ன நியாயமோ அந்த நியாயத்தை பேசுறதால தான் இன்னைக்கு ஈரான் வந்து ஓகே இந்தியாவுக்கு போக வேண்டிய கப்பல் போகட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு வந்து இனிமேல் பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னும் போர் வந்து முடியல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த போர் மேபி சிவியர் ஆகலாம். சிவியர் மீன்ஸ் என்ன சொல்றது, இன்னும் அதிக கட்டத்தில் இன்னொரு கட்டம் மேல் நோக்கி போகலாம். அப்படி மேல் நோக்கி போகும்போது மறுபடியும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வரலாம், பெட்ரோல் தட்டுப்பாடு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ
இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.